இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம் தாங்க. அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். அரிசி ஊற வச்ச டம்ளர்லேயே 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க. ஊறட்டும். 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். சீரகம் 2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1 ஸ்பூன் போட்டு, தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்து பொரியட்டும். வரமிளகா ஒரு 3 வரமிளகா பிச்சு போட்டு சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை தழை சேர்த்து இதை அப்படியே பொரியட்டும். அடுத்து நான் அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். சிம்லேயே வச்சு அப்படியே வணக்கிக்கலாம். கலர் மாறட்டும். அடுத்து ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இப்படி கட் பண்ணி சேர்க்கறனால சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரிசியும் பருப்பும் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டு குக்கர் விசில் விட்டுக்கலாம். நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் விட்டாச்சுங்க. சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். பருப்புக்கு 1/2 டம்ளராட்ட வச்சுருக்கேன். வச்சு சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 3 விசில் விட்டால் சாதம் நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. சுட சுட பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அப்பளத்தோடு ஒரு காயோட ஒரு காய் பொரியலோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஊறுகாய் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்றேங்க. ரொம்ப ருசியாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடியதாங்க இது. ஈஸியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.